English பேசினாலும் தமிழண்டா. ஹாய் தமிழியன்ஸ், வெல்கம் டு pharmaceuticals யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா pharmaceutical jurisprudence பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யூனிட் 1 கவர் ஆயிடுச்சு. யூனிட் 2ல் ஷெட்டில்ஸ் மட்டும் வந்து பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா DMR, அதாவது ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு யூனிட் 4 தான் நினைக்கிறேன். யூனிட் 4ல் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். DMR பற்றி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு நம்ம சேல் ஆஃப் ட்ரக்ஸையும் தென் அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் பர்மிட்டட் கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ் வந்து பர்மிட் பண்ணுறாங்க ட்ரக்ஸுக்கு, தென் லேபிளிங் அண்ட் பேக்கிங், இதை வந்து இன்னைக்கான வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. DMR, அதாவது ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடி ஆக்ட். இந்த ட்ரக்கை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசீஸ்டு ஸ்டேட்லேயாக இருந்தாலும் சரி, அதை வந்து உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த போலியான மருந்து, அது சூப்பர் ட்ரக்ஸ்லாம் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக தான் DMR அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா OA அப்படின்னு சொல்லுவாங்க. OA அப்படின்னா வந்து அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லா நோய்க்கும் வந்து க்யூர் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பேசிக். யூனிட் 4ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஒரு கன்சியூமர்ஸ்க்கு போய் சேருதுன்னா அதை தான் வந்து சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு கன்சியூமர்னால் இப்போ நம்மள மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து போய் சேருதுன்னா அதை தான் வந்து சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட்லேருந்து ஒரு கன்சியூமருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட்னும், சேல் அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து கன்சியூமருக்கு போய் ரீச் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் வந்து சேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த சேல் ஆஃப் ட்ரக்ஸில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல், ரிட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஹோல்சேல் அண்ட் தென் ரிட்டைல் ட்ரக்ஸு. ஹோல்சேல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேலாக வந்து ட்ரக்ஸ் வந்து பல்க் ப்ராடக்டாக வந்து சேல் பண்ணுறது ஹோல்சேல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே ரிட்டைல் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட் ஷாப்பில் வந்து மினிமம் பேக்கேஜுக்கெலாம் வாங்குவோம்ல, ஒரு ஸ்ட்ரிப் இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் வந்து ரிட்டைல் சேல் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹோல்சேல்லையும் பார்த்திங்கன்னா இல்லை ரிட்டைலில் பார்த்திங்கன்னா ஷாப் மூலியமாகவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மொபைல் வெஹிக்கல் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் படி பார்த்திங்கன்னா மொபைல் வெஹிக்கல் மூலிமா வந்து சேல் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணுறோம், தென் ஆன்லைன் டெலிவரி வருது. அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது இந்தியாவை தவிர பார்த்திங்கன்னா மொபைல் ஃபார்மசி, அதாவது மொபைல் ஏடிஎம்னு நம்ம சைட்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி மொபைல் ஃபார்மசினே இருக்குது. அந்த மாதிரி வெஹிக்கலில் வந்து சேல் பண்ணுறாங்க. இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷாப்லேயும் வந்து சேல் பண்ணுறாங்க, வெஹிக்கல்லையும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஷாப், வெஹிக்கல், இதை ஃபுல்லாக தான் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆஃப் ட்ரக்ஸில் வந்து பார்ப்போம். தென் இதில் வந்து பர்டிகுலர் ட்ரக்ஸுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதாவது ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ். அதெல்லாம் என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி பார்க்கலாம். ஹோல்சேல் ட்ரக்ஸு, இப்போ ஹோல்சேல் அப்படின்னா வந்து ஒரு பல்க் ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறதை வந்து நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த இது இருக்குன்னா 10x10 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1200 சம்திங் இல்லைனா 1000 ஸ்கொயர் ஃபீட்னாச்சும் அந்த பிளேசஸ் வந்து இருக்கணும். தென் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல, என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து க்ளீனாக இருக்கணும், எந்த ஒரு கண்டாமினேஷனும் இருக்கக்கூடாது. தென் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பிளேஸ் வந்து சுற்றியும் எந்த ஒரு ட்ரைனேஜும் இருக்கக்கூடாது. தென் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மசியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வந்து ரேக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஷாப்ஸ்க்கும் பர்டிகுலர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெயினாக நம்ம எப்பயும் பார்ப்போம்ல, பயாலஜிக்கல் ப்ராடக்ட், CMC1 ட்ரக்ஸு, எக்ஸ் ட்ரக்ஸு, இதில் ரெண்டுத்துலேயும் இல்லாத அதர் ட்ரக்ஸு.
இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. CNC1ங்கிறது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸு, எக்ஸ் வந்து நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸு. இதில் தவிர மற்ற இருக்கிற எல்லா ட்ரக்ஸும் வந்து ஹோல்சேலாக சேல் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ CNC1 பயாலஜிக்கல் ப்ராடக்ட்க்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இவ்வளோ அடிக்குவேட் ஸ்பேஸ் இருக்கணும், அதில் வந்து ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். தென் அதே மாதிரி எக்ஸ் ட்ரக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் வந்து இதுக்கு ரிஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் கீழே வரும். ஏன்னா எக்ஸ் ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சைக்கோட்டிக் ட்ரக்ஸாக இருக்கட்டும், நார்கோட்டிக் ட்ரக்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சேல் பண்ணுறதுக்கோ, ஹோல்சேலாக சேல் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நம்மளுக்கு நார்மலாக சேல் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் இல்லை. தென் பர்டிகுலராக வந்து நம்மளுக்கு இதுக்காக லைசன்ஸ் வாங்கி, அதாவது ரிட்டைலோ இல்லை வந்து நம்மளுக்கு ஃபார்மசியில் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்கு வந்து நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ், சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு அதுக்கு தனியாக வந்து லைசன்ஸ் ஃபார்ம் வந்து வாங்கணும். அது ஃபார்ம் 2020A தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஹோல்சேலாக இருக்கட்டும், ரிட்டைல் ஷாப் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான ஃபார்ம் லைசன்ஸ் 20 and 20A. ஹோல்சேல் பார்த்தோம். ரிட்டைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்காக இந்த மாதிரி ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கி ரிட்டைல் ஷாப் வந்து கன்சியூமருக்கு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைல் ஃபார்மசின்னு சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி அடிக்குவேட் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்கணும். இதுவும் வந்து 3 கேட்டகரிஸ் பிரிப்பாங்க. CNC1, எக்ஸு, அதர் தென் ட்ரக்ஸு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே இது அந்த ஃபார்ம் 2020A வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் வந்து வாங்குறதுக்காக இது பண்ணுவோம். பர்டிகுலராக இப்போ வந்து சைக்கோட்டிக், நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு அதர் தென் ட்ரக்ஸாக இருக்கட்டும், அது பர்டிகுலராக வந்து ஒவ்வொரு ட்ரக்ஸுக்கும் வந்து தனித்தனி ஃபார்மில் நம்ம லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும்.